ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி புதினா ரைஸ் தாங்க. பிரியாணி டேஸ்ட்டில் குக்கரில் வந்துட்டு செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வந்து நெய்யும் ஒரு ஸ்பூன் வந்து கடலெண்ணெயும் வந்து விட்டுட்டு நல்லா வந்து சூடானது ஒரு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 துண்டு வந்து இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் வந்துட்டு நல்லா உரித்து கழுவி வந்துட்டு சேர்த்துட்டு அதையும் வதக்கிட்டு, நல்லா ஒரு கைப்பிடி வந்து மல்லித்தலையும் ஒரு கைப்பிடி வந்து புதினா தலையும் வந்துட்டு நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கினதுமே வந்துட்டு அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்துட்டு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறமா திரும்ப அதே குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலையை வந்துட்டு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அது கூட காரத்துக்கு வந்துட்டு முழு மிளகு வந்துட்டு போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4-5 முந்திரி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி போட்டுருக்கேன் நீல வாக்கில், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா ஒரு நல்ல பழுத்த தக்காளி வந்துட்டு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி வதங்கிறதுக்காக வந்துட்டு நான் உப்பு போட்டுக்கிட்டேன். அதோடவே அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி வதங்கினுடனே வந்து நாம் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்துட்டு உள்ளே போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடிக்கு குறைவாக வந்து மல்லி புதினா எடுத்து வச்சுருந்தேன். அதையும் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்துட்டு நல்லா போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். அதோடு வந்து ஒரு கால் பிஞ்சுக்கு குறைவாக வந்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதையும் வந்துட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே வந்துட்டு நம்ம அரிசி வந்துட்டு நான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் போட்டேன். நல்லா கழுவி அதையும் வந்துட்டு அந்த மசாலாவோடு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசியை. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்துட்டு இது கூட ஒரு தேங்காய் பால் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து 1 டம்ளர் வந்துட்டு நான் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரிமைனிங் வந்துட்டு நான் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அது வந்துட்டு கொதிக்கவும் நான் குக்கர் மூடியை போட்டு 3 விசிலுக்கு வந்துட்டு விட்டுட்டேங்க. சுவையான நமக்கு பிரியாணி டேஸ்ட்லேயே வந்துட்டு மல்லி புதினா சாதம் ஸோ ரெடிங்க. ஸோ நீங்களும் இதே போல் வந்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.